கார்த்தி உண்மையா கண்டிக்கிறேன். ஒருத்தருக்கு வந்து 2 கால் விளங்காம இருக்கும்போது, நீங்க ஒரே குச்சிய குடுத்து மாத்தி மாத்தி நடந்து வர வச்சிருக்கீங்க. 2 காலுக்கும் குடுத்துருக்கணும். ஐயா ஆமா ஐயா அந்த அந்த ரீல்ஸ் போட்டு வாழ்க்கையை தொலைச்சு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கையை பிடிச்சி பரபரன்னு வலிச்சுன்னு ஓடுறாருயா. அவ்வளவு பயம். அந்த அம்மாவை இது பாவம் கால் உடைஞ்சவங்க வந்து எவ்வளவு வேகமா ஓடுறாங்க தெரியுமா? பார்க்கும்போதே எவ்வளவு கஷ்டமா பாத்தீங்களா? அதுதான் பார்க்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அவங்கள போட்டு அந்த கொடுமை பத்துறீங்களே. பொறுமையா வச்சுட்டு போறதுல குச்சி அவங்க அம்மா தரையில வரும்போது என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? என்னது? அவங்க அம்மா தானே. என் பையன் மக்களுக்காக எவ்வளவு கேஸ்னா அவங்க பேசியிருந்தாங்க. எத்தனை கேஸ்ல உள்ள போயிருப்பாங்க. அப்ப பாத்துக்க என்ன கேஸ்ல போயிருந்தாங்கன்னு தான் தெரியல. ஆனா இல்ல அந்த பாயிண்ட் விட்டுருங்க. இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா? இது அவங்க மக்களுக்காக பேசுறான், இந்த நாட்டுக்காக பேசுறான், அவனுக்கு என்ன பண்றாங்க? அவங்க வீட்டு மக்கள் அப்பா அவர் ஒரு மக்களை தூக்கிட்டு வந்தாரு பாத்தியா? அது மக்கள், அவங்க கருணாநிதி மக்கள். ஆமா, அவங்க வீட்டு மக்களுக்கு 200 ரூபாய் காசு டெய்லி வரணும்ல வீட்டுக்கு. அதுக்காக பேசின போல. இல்ல கார்த்தி ப்ரோ, அந்த அவங்க ஃபேமிலில அவங்க ஒருத்த மட்டும் இல்ல கிடையாது. அது அவங்க மருமக எல்லாமே அப்படிதான். ஒரு திமிர், அது அதிகாரம்னால ஒரு திமிர் தான் அவங்களுக்கு. ஐயா அத இல்லையா, அததானே அவங்க சொல்றாங்க. அவங்க அம்மா நாங்க பார்க்காத போலீஸா, நாங்க பார்க்காத கேஸானே தெரியலையா நீங்க? அப்ப இதே வேலையா தான் ப்ரோ இவனும் அடிக்கணும் ப்ரோ. நம்ம சாட்ட திரும்ப இன்னொரு தக்கறா பச்சா உங்களுக்கு. ஐயா நாங்க ஒரு மூட்ல போயிட்டு இருக்கோம். நீங்க நயா வந்து டைவர்ட் பண்ணி வேற எங்கெங்கயோ கூட்டு போயிட்டு. அதான் நான் அவங்களை அடிச்சு அடிக்கணும். நான் ரொம்ப பேசிக்கிறாங்க. டீமானே ரொம்ப அடிக்கணும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க யாரும் நமக்கு. அப்படிங்கிற மோட்ல இருக்கோம் நாங்கெல்லாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க நாம் தமிழரை வந்து நீங்க கண்டுக்காதீங்க. அவனுங்களை ஃப்ரீயா விடுங்க. அவனுங்க வாங்கின காசு கூவிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு பழைய படம் ஒண்ணு லிவிங்ஸ்டன் படம் இருக்கும், ஞாபகம் இருக்கா ஹரி? வாங்கின காசுக்கு மேல கூவுறான்டா கொய்யால அப்படின்னு. இல்லங்க அந்த மாதிரி அவனுங்க. நாங்க வந்து பென்ஸ் கார் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்காவது அது ஓடணும், கூவணும். அப்பதான் அடுத்த கார் ஷார்ட்டா வாங்க முடியும். அப்புறம் இடும்ப இருக்கு லைன்ல வரிசையா வாங்கணுமா இல்லையா வண்டி? அண்ணன் வாங்கிட்டாப்புல, அப்புறம் வாங்கணும்ல. அது வரைக்கும் பேசணும். ஒவ்வொருத்தரா பேசிதானே ஆகணும். அதாவது என்னன்னா ஆளுங்கட்சி எது இருக்கோ அதுக்கு எதிராக கூவணும். இதுதானே அவங்க ஸ்ட்ராட்டஜி. இல்ல ஹரி தப்பா சொல்றாரு. போன எலெக்ஷன்ல மட்டும் தான் மாத்துனாங்க ரூட்ட. அவங்க ஆளுங்கட்சி கிட்ட இல்ல ஹரி தப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் தப்பா சொல்லிட்டேனா? தப்பா சொல்றேன். ஆமா, ஏன் சொல்றேன்னா, இப்போ ஏடிஎம்கேல இருந்தோ இல்ல டிஎம்கேல இருந்தோ எவனா கூனானா நம்ம இது டீட்டெயிலா எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறோம். ஓகேவா? இவனுங்களை கூ விட்டா இவனுங்க வந்து டம்மி பீஸ். இவனுங்க வந்து டெபாசிட் கூட வாங்கல, எதுவும் பண்ணல. மிஞ்சி போனா ஓட்டு அவங்களுக்கு போய்க்குது. அப்போ அது இது மேல பண்ண போறது இல்ல. இப்ப மறுபடியும் இப்ப வருகிற இடைத்தேர்தல்ல வந்து அது 1% ஆகிடுவோம்னு வச்சுக்க. ஆமா ப்ரோ, 8% நம்ம வந்து 4% தானே போகுது. பண்ணாங்க ப்ரோ. எங்களுக்கு 8% எங்களுக்கோசத்தான் வந்துக்குது. எங்க இடைத்தேர்தலுக்கு தனி ஓட் பேங்க் கணக்கு வரும். ஏன்னா அந்த தொகுதியில மட்டும் தான் நடக்கும். நீங்க அததான் கணக்கு வைக்கணும். அப்படியே அவங்க தோத்துருவாங்க, அது ஒரு விஷயம். அவங்க இல்ல நீ கரெக்ட் இல்ல கரெக்ட் ஹரி. அவனுங்க இடைத்தேர்தல்ல இது ஈரோட்ல எங்களுக்கு எதிர்கட்சியே இல்லன்னு இன்னும் ஒண்ணு வாங்கிட்டு அதுக்கு ஒரு பீத்துனானுங்க பத்தல. நீங்க இடைத்தேர்தல் கூட விடுங்க கார்த்தி. லோக்கல் பாடியில ஜெயிக்க சொல்லுங்க. லோக்கல்ல ஒரு ஆளு உன் ஏரியால இருக்கிற ஒரு ஆளு நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு உன்னை உட்கார வைக்கிறேன்டான்னு ஒரு கவுன்சிலர் ஆக்க சொல்லுங்க பாப்போம். எவனாவது வந்து தலைகீழா தானே குதிப்பானா? நான் தலைகீழா சொல்லுங்க. இந்த கவுண்டர் மணி காமெடி இதுதான்.
தூக்கத்துல ஏந்து போய் எவனாவது ஓட்டு குத்தனா கூட அவனுக்கு கவுன்சிலர் ஆக மாட்டானுங்க. நாம் தமிழர் விடுங்க. கட்சி பண்ண ஒரே விஷயம் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, பண்ற அவதூறு பேசுற கருமம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அசிங்கமா மேடையில பேசிட்டு, ஆபாசமா பேசிட்டு, எல்லாம் ஒருமையில பேசிட்டு, எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு, நடுநிலையா ஒரு விஷயத்துல ஒரு நிலையில நிக்காம மாத்தி 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 பேசி கொள்கையவே மாத்தி எல்லாம் பண்ணிட்டு போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது தமிழ் இல்ல தேசியங்கிற ப்ரோ, பின்னாடி ஃபர்ஸ்ட் போய் என்ன ஒளிஞ்சுக்கிறாங்க. சொன்னாங்க, 41 இல்ல புரியுதா? ப்ரோ 41 பேர் செத்துறதுக்கு இது விஜய் ஒண்ணு காரணம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா இப்ப 55 பேர் உயிருக்கு விஜய் தான் காரணம். இப்ப மெயின் என்ன பார்த்தா கேஸ் இல்ல வேணா போட்டு அலன். எது வேணா இப்ப போட்டுக்கோ. கிடையாது அலன். நீங்க இந்த இஷ்யூ நடந்தப்போ ஃபர்ஸ்ட் மைக்க போய் சீமான் நீட்டப்ப அவர் காரணம் இல்லைன்னு சொன்னாரு. சாயந்தரமே அது மாறிச்சு ம், ஸ்டாண்டு. அப்ப ம். பொட்டி போயிருக்காது, சாயந்தரம் ஏன்னா போயிருக்கும். அப்பதான் நான் அப்படியே இட்லி கடை கொடுத்துருவேன். படம் பார்த்துட்டு வந்தாரு ப்ரோ, அதனால ஓ, மயங்கிட்டாரு அவரு. இட்லி கடை வந்து இந்த இவங்க டான் பிக்சர்ஸ் தயாரிச்சதாப்பா ஆஹ் கேமரா. அதேதான் அப்ப அப்படிதான் அதேதான். ப்ரோ. அப்ப அப்படிதான் இருக்கும். நல்ல நல்ல வேலை வாய்ப்பில்லை அந்த படம் படத்துல நடிக்க ராஜகன் கேரக்டர் என் கேரக்டர் தான் சொல்லாம விட்டு அப்படி மனுஷன். இல்ல அதுல வந்த கண்ணுக்குட்டி அவர்தான். ஐயோ, கண்ணுக்குட்டியா? ஆமா, அதுல ஒரு கண்ணுக்குட்டி வரும்ல, அதான் அவரு. இப்ப அவரு எனக்கு ஒரு கேள்வி யாரெல்லாம் வந்து அதுக்கு சோறு வைக்கிறாங்களோ அது பின்னாடியே போகும்ல, அந்த மாதிரி அது. ஹரி ப்ரோ, சரி ப்ரோ. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கோர்ட்ல இன்னைக்கு டிஎம்கே எல்லாம் செருப்பு அடி வாங்கினாங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன், கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதுதாங்க வந்தோன்னு ஆரம்பிச்சோம். நீங்க லேட் டு த பார்ட்டி. அதுதான் ஆரம்பத்துல இருந்து ஏங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடிக்குங்க. சேர்த்து அடிக்கணுமா? சரி அடிப்போம். அதான் ஆர்கியூ பண்ணும்போது போயிட்டு பெரிய இது மாதிரி இன்னைக்கு காமெடி லைவ்ல ஓபன் பண்ணி பாருங்களேன். அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு ட்வீட்னு வரும். சரியா? போய் எடுத்து பாருங்க, 2 ட்வீட் தாண்டல. வாயை திறக்கும் போதே அடி. நீ அப்படியே தூக்கிட்டு ஓடிடு, ஏதாவது பேசிட்டேன்னா சாவடிச்சிருவோம் ஜட்ஜு காண்டாயிட்டாப்புல. இதெல்லாம் ஒரு பிரேயரு மைனடி தூக்கிட்டு வருவியா நீனு அப்படின்னு செம்மாட்டி. சரியா? அவரு டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம்ட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. டிஸ்மிஸ் ஆகியிருந்தா இன்னும் போட்டு பொழப்பானுங்க நம்ம ஆளுங்க, கேவலப்பட்டு போயிருப்பானுங்க. அதனால வந்து நாங்களே வாங்கிக்கிறோம். இதை யோசிங்களேன். இப்போ உன் மேல உண்மையிலே தப்பு இல்லைன்னா நீ பகிரங்கமா பொதுவெளியில தாவேக்காரங்க தைரியமா பேசுறாங்கல்ல, ஏன்னா அவங்க மேல தப்பு இல்ல, மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல, நான் தைரியமா குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீ தான் வந்து இந்த மாதிரி பண்ண, எங்களை வந்து இந்த நிலைமைக்கு தள்ளுனங்கிறாங்க. உன் மேல தப்பு இல்லைன்னா உன் ஆட்சி நீ தானே பவர்ல இருந்த, உன் மேல தப்பு இல்லைன்னா தைரியமா பகிரங்கமா நீ தான் மேடையை போட்டு ஒப்பாரி வைப்பிய. இதை பத்தி பேசு. ஏன் ஒருத்தனுமே கரூர் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒருத்தரை பத்தி நல்லா கவனிங்களேன். எந்த மேடையிலுமே திமுக காரன் எவனுமே கரூரை பத்தி பேச மாட்டான். அவனுக்கு சொம்படிக்கிறவன், அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பிச்சை எடுத்துட்டு நக்கி பொழைக்கிற நாய்ங்க தான் இதை பத்தி பேசி நம்ம பக்கம் திருப்ப பார்க்கமே தவிர அவனுங்க வாயை திறக்க மாட்டாங்க. திறந்தா மாட்டிப்பாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் மியூட் பண்ண, அது அவங்களுக்கு எதிராக திரும்பும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, கரெக்ட். புரியுதா? அதனாலதான் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டு விசாரணையில இருக்கு. இவங்க பொதுவெளியில பேசினாலும் அது இவங்களுக்கு எதிராக எப்பனாலும் திரும்பும்னு தெரிஞ்சுதான் பேச மாட்டாங்க. தாவேக்காரங்க எல்லாம் தைரியமா ஏன் பேசுறாங்க? மினிஸ்டர் எல்லாம் பேசுறாங்க. இவங்க பவர்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க பவர்ல இருக்கீங்க, தைரியத்துல பேசுறீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆதவ் சார் எல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்லயே பேசினாரு தைரியமா. அண்ணனே மேடையில பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 4-5 தடவை பேசியிருக்காரு அவரு. ஏன் சார் பழைய தூக்கி என் மேல போட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்பவே நீங்க எதுக்கல? ஏன் எதுக்கல? நீங்க பவர்ல இருந்தீங்க, சரி. நீங்க அவரை இன்னைக்கு குற்றவாளின்னு போய் கேஸ் போடுறீங்கல்ல கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, செருப்பை கழட்டி ஜட்ஜ அடிச்சு அனுப்புறாரு உங்களை. வெக்கமே இல்லையா? ஃபர்ஸ்ட் அக்யூஸ் லிஸ்ட்ல அவர் பேர் எங்க இருக்கு? எஃப்ஐஆர்ல நீ எழுதின எஃப்ஐஆர், உன்னோட கண்ட்ரோல்ல இருந்த உள்துறை அமைச்சரா இருந்தது ஸ்டாலின். உன்னோட கண்ட்ரோல்ல இருந்த போலீஸ் எழுதின எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னே தெரியாம உன் கட்சிக்காரன் போய் முட்டாள் நாய் மாதிரி போய் கேஸ் போட்டு செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கான். நீ இந்த அசிங்கம் தேவையா? வந்துட்டு அதுல ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன் ஹரி, அதுல ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். அவனுக்கு மட்டும் அந்த எஃப்ஐஆர்ல பேரு சேர்த்துருந்தானுன்னு வை, டிஎம்கேன்னு ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்காது. என்ன அந்த ஒரு இன்சிடென்ட் போயிட்டே இருந்திருப்பாப்ல. அதுதான் சொல்றேன். அந்த இப்போ இவனுக்கு பேசுறானுங்கல்ல சில கொத்தடிமைகள்லாம் அந்த டிபேட்ல எல்லாம் உட்காந்து, நாங்க வந்து ஒரு பேரை சேர்க்கல, நாங்க சேர்த்து இருந்தா இது நடந்திருக்குமா, அது நடந்திருக்குமான்ட்டு. இவனுங்க ரூட்லயே நான் வரேன். அதை நாங்க பெருந்தன்மை விட்டோங்கிற. அப்ப நீ அங்க குற்றச்சாட்டு, நீ யாரெல்லாம் குற்றவாளியோ எல்லாரையும் நீ பெருந்தன்மையா இப்படிதான் விட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒத்துக்கிறியா நீ? அப்ப அவளை கேவலமா நீ கவர்னன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு ஒத்துக்கிறியா? உன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளவு மட்டமாச்சுன்னு ஒத்துக்கிறியா? அப்ப வந்து நாளைக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு நிஜமாலே இருந்தா உனக்கு வந்து பரிதாபமா இருந்தா விட்டுருவான் இல்லையா? அப்படிதான் நீ சொல்ல வர. அவன் கட்சிக்காரனா இருந்தா விட்டு பழக்கமா இருக்கும்ல இல்லையா கார்த்தி? இது கன்ஃபெஷன். இது நாங்க விட்டோம்னா அப்ப நீ டேய் குற்றவாளி அரெஸ்ட் பண்றதாண்டா உன் வேலை. நீ உண்மையிலேயே அது குற்றச்சாட்டு தான் நீ பண்ணிருப்ப. அது ஹரி அப்படி விட்டு தானே ஹரி அவனுங்க கஞ்சா விக்கிறவன்ல இருந்து கொலை பண்றவன் எல்லாம் வந்து வளர்த்து விட்டு இருந்தானுங்க. இவர் ஆட்சிக்கு வந்து 2 நாள்ல கிட்டத்தட்ட 1500-2000 பேர் புடிச்சு உள்ள போட்டு இருந்தாரு.
ஆமா ஹிஸ்டரி சீட்டர்ஸ் எல்லாம் ஆமா என்ன இவனுங்க அப்படி விட்டு விட்டு தானே அவனுங்க வந்து இவ்வளவு கிரைம் வந்தது. இப்போ இந்த 50 நாள் ஹிஸ்டரி எடுத்துக்கோ. ஷீட்டர்ஸை என்ன எடுத்தோன்னு அரெஸ்ட் பண்ணல இதுலயும் சொல்லு சொல்லு. டிஸ்ட்ரிக்ட்லயும் போலீஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற ஆமா ஹையர் அபிஷியல்ஸ் வந்து கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி தப்பு பண்ணவன வார்னிங் தான் கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொத்து அது கொத்து எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே வார்னிங் கொடுத்தாங்க ஹரி. என்ன ஆமா ஆமா இவர் வந்து ஆமா அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா கிரைம் ரேட்டை குறைக்கணும்ட்டு அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், இவனுங்க இங்க மெட்ராஸ் கோர்ட்டுக்கு போல, புரியுதா? இவனுக்கு போனது ம். டெல்லிக்கு. அங்க எவனா ஒரு ஹிந்திக்காரன் வருவான், அவன் மண்டே கழுவி வாங்கி வந்துடலான்னு போனானுங்க. என்ன இவனுங்க நேரம் வந்து உக்காந்தது ஒரு தமிழ் ஜட்ஜு. ஆனா கார்த்தி என்ன எனக்கு தெரிஞ்சு எந்த ஜட்ஜ் வந்திருந்தாலும் இவனுங்க இதே அடியை தான் வாங்கியிருப்பானுங்க. ஹிந்திக்காரன்ட்ட வாங்கினா இன்னும் அசிங்கமா போயிருக்கும். இவனுக்கு ஜாலியா வச்சு செஞ்சிருக்கலாம். போய் வடக்கங்கிட்ட போய் செருப்படி வாங்கிட்டு அதான் வந்திருக்கேன் அதான். இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். நம்மள்ட்ட அடி வாங்கிட்டு வந்து இவனுக்கு மரியாதையா போச்சு இன்னைக்கு. இல்லைன்னா இன்னும் அசிங்கப்படுத்திருக்கலாம். ஆனா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்படி நம்ம பேசக்கூடாது. தம்பி உன் அவங்க வந்து போதைக்கு நாங்க ஊருகா இல்லப்பா அப்படின்ட்டாங்க, வெளியே போ அப்படின்ட்டாங்க. கார்த்தி அதான் நான் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறோம். தாவேகா சைட்ல இருந்தே நான் இதை சொல்றேன். அவங்களாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அவங்கள மொழி மதம் இதெல்லாம் வச்செல்லாம் நம்ம பார்க்க கூடாது, பிரிக்க கூடாது. அது பிஜேபி பண்ற வேலை. அது தமிழ் பேசுற இல்ல ஜட்ஜா இல்ல நான் அதுக்கு சொல்லல, நான் அதுக்கு சொல்லல. நீங்க சொன்னீங்கன்னு ஒரு சொல்ல இது இன்னைக்கு வந்து ஹோஸ்டே நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. டிபேட் ஷோலாம் இதை வந்து வேற டைரக்ஷன்ல கொண்டு போறதுக்கு தமிழ்லாம் கொண்டு போனா அதுதான் சொல்றேன். இப்போ இது இன்னொருத்த வந்து இந்த நாம் தமிழ்ல இருந்து ஒருத்தன் போயிட்டு பேசியிருந்தான்ல, டிஎம்கேக்கு போயிருக்கானே. ராஜீவ் காந்தியா? ஆஹா அவன் இல்ல, அவனா கூட இன்னொருத்தன் கருப்பா ஒருத்தன் இருப்பான். இது ஓகே 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 தமிழன் பிரச்சனாவா? இல்லையே, வேற யாரு? இல்ல இல்ல தமிழன் பிரச்சனை கிடையாது அவன். இல்ல எனக்கு அவன் தான் பேர் மறந்துட்டேன். சரி ஞாபகம் வந்தோன்னு சொல்றேன். அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான், நாங்க எப்போ சொன்னோம்ட்டு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்ல தந்தில கார்த்தி, இவனுங்க பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் அவ்வளவு முரணா இருக்கும். இவர் ஏன் கரூர் போய் அவ்வளவு மக்களை முரண் மீட் தான் பண்ணலன்னு கேட்டானுங்க. இவனுங்களே போய் கேட்பானுங்க. இப்ப போய் எதுக்கு போய் தடுக்கிறானுங்கப்பா? அவரு போறாருல, நீ உண்மையிலே அந்த மக்களுக்காக நீ போராட்டம் இருந்தா நீ என்ன பண்ணும்? அவரை போக விடணும்ல. நீ எதுக்கு தடுக்கிற? நீ ஆட்சியில இருக்கும்போது தடுத்தங்கிறது ஊருக்கே தெரியும். அதை நீ மறைக்கலாம், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கலாம், ட்ரை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அது வந்து முடிஞ்சு போன கதை. ஆனா இப்ப தம்பி போய் அந்த தடை அந்த வாங்கும்போது அந்த மக்களுக்கு புரியுமா இல்லையா? அந்த இன்சிடென்ட்டை கிரியேட் பண்ணதே நீங்க தான்ட்டு தமிழ் நாட்டுக்கே தெரியும்டா. அதுதான் சொல்றேன். அது தைரியமா பகிரங்கமா தாவேகாவை சேர்ந்த மினிஸ்டர்ஸோ ஏதோ சொல்றாங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் நீயும் அதை எதிர்கொள்ளு. ஒரு மேடை போட்டு நீ தான் அழுவுறியடா, உனக்கு தான் கல்யாணம் வாரம் பண்றாங்க. அதுலயே எனக்கு சந்தேகம் இருக்கு. நியாயப்படி நான் அண்ணன் கிட்ட சொல்லி இதை விசாரிக்க சொல்லணும். இது உண்மையான கல்யாணமா ஃபேக்கா பண்றாங்களான்னு. எனக்கு இது ரொம்ப நாள டவுட். எப்படா இவ்வளவு கல்யாணம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? என் தெருவுல எவனையுமே காணும். எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்கல. எனக்கு எவனுமே முகூர்த்த சீசனும் கிடையாது. ஆடி மாசம் வேற வருது. இந்த விசேஷமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. தயவு செஞ்சு பயிரை கூட புடுங்கி விட்டுருங்க. நீங்க ஆடி மாசத்துல வந்தது எதுனாலும் சரி, நீங்க தாங்க முடியல. அதையாவது விட்டு வைங்கடா. இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனாரு ப்ரோ. போயிட்டு இந்த மாதிரி புலம்புனாரு. மாப்பிள்ள 2 நாள் கழிச்சு அரெஸ்ட். ஊழல் பேர்ல. அதான் சொல்றேன். எனக்கு ரொம்ப நாளா டவுட். இதெல்லாம் உண்மையான கல்யாணமா? இல்ல சாதாரணமா வரலடா திமுக காரன்ற மாதிரி. ஆமா, பெயில் வாங்கிட்டு தான் வருவான். எப்பயுமே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு தான் வெளியே வருவானுங்க. வாங்கிடுவானுங்க. இன்னைக்கு உதயனா தம்பி ஒண்ணு பண்ணான் ப்ரோ. ஒரு தடவை பேரை சொல்லிட்டு அவர் செத்துட்டாரு, நீங்க என்ன அவட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான் ப்ரோ. பைத்தியம் மாதிரி. இவங்க நாத்தாக்கா மாதிரி சீமான் மாதிரி ஆயிட்டாங்க. அந்த ஆளுதான் எப்ப யாரு சாகுறான்னு பார்த்துட்டு செத்துட்டான்டா. இன்னைக்கு இவன் பேரு இன்னையில இருந்து ஆரம்பிச்சா அடுத்த 10 வருஷம் ஓட்டிடுவேன். ஏங்க கடைசியா இயக்குனர் பாக்யராஜ் இறந்ததுக்கோ யாரோ இது பாரதிராஜா அவர்கள் இறந்ததுக்கும் அங்க போய் கூட சீமான் இந்த கேவலமான பொழப்ப பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் உயிரோட இருக்கும்போது தைரியமா சொல்லிருக்க போடுவாரு. அதான் சொல்றேன். அவர் வந்து அசிங்கப்படுத்திடுவாரு. நான் எப்போ ஒண்ணு அப்படிலாம் சொன்னேன், எனக்கு அதை ஒரு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இறந்த பிறகு அவர் என்கிட்ட அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு கேட்க மாட்டாங்கல்ல. அதுக்கு இது ப்ரூஃபே இல்லைங்க. யாரு என்ன பேக்கிங் இருக்கு இருந்தாலும் சொல்ற கதைக்கெல்லாம் முதல்ல. சரி அதை விடுங்க. நீங்க இதுக்கு வாங்க திமுகக்கு. அதான் எப்படி சும்மா வரலடா திமுக காரன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு தான் வருவான். இன்னைக்கு பாத்தீங்களா செந்தில் பாலாஜி போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருக்காப்புல.
தலைவரு. ஆமா. ஏன் கேக்குற? 8 நாளா எப்படி பதிஞ்சுட்டு 8 நாள் கழிச்சா? இல்ல 8 நாள் நீ வெளிய வந்து இன்னும் வெளிய வரல. அது ஆள் விட்டு கேக்குறது. ஜட்ஜ் இது அட்வொகேட் விட்டு தான் கேக்குறது. அத்தாண்டுதான் இன்னும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கான். வக்கீல் தான் இல்ல போயிருக்காரு. அதான் இல்ல இல்ல ஹரி, குதிரை பேரம் வந்துட்டு 6 அடியில ஒரு ஒட்டகச்சிவிங்க எங்க போய் ஒளிஞ்சதுன்னே தெரியல. தலையும் வெளியே தெரியல. எதுல போய் தலையை விட்டு உட்காந்துன்னு தெரியல. இல்லங்க சிட்டிங் எம்எல்ஏங்க. அந்த தொகுதி எங்க ஊரு. ஓ அந்த அது தொகுதி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இல்ல உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு போலயே, சிட்டிங் எம்எல்ஏ. ஆமா, அவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. ஆமா ஆமா செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டிருக்காரு. எஸ் என்னங்க செந்தில் ஹரி பாலாஜி எனக்கு ஹரி எனக்கு என்னவோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன் மேலயா? ஆமா, ஏன்? கவுண்டம்பாளையத்துல நீ போய் பாத்தியா இல்லையா? இல்ல எங்க தொகுதிக்கு நம்ம கார்த்தி ப்ரோ என்ன சொல்றேன்னு புரியுது எனக்கு. இல்ல கார்த்தி நம்ம இந்த இதுக்கு கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு வந்து நம்ம எம்எல்ஏ தான். அதனால கொஞ்சம் மாட்டிப்பாங்க சீக்கிரம். நம்ம ஆளுங்க எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. நம்ம இவரு மினிஸ்டர் சம்பத்தண்ண வீடும் இங்கதான் அந்த ஏரியால தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஜோன்ல தான் வருது. அதனால இந்த பக்கம் எங்கன்னா போனா வந்து அண்ணன் போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிற போலீஸே புடிச்சிருவாங்க. அதனால மாட்டிப்பாங்க. இங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சும்மா வதந்தின்னு நினைக்கிறேன். உண்மையா வேற எங்கேயோதான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். நியூஸ் சேனல்ல எல்லாம் போட ஆரம்பிச்சானுங்க அத. நீங்க ஆமாங்க, நீங்க ஏர்போர்ட்ட மூடிடுவீங்க, லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பீங்க, நான் வெளியே போனா அரெஸ்ட் பண்ணுவீங்க. வேற எங்க போக சொல்றீங்க என்னைய? நான் பதுங்கணும். அதுக்கு போய் ஒளியறதுக்கு ஒரு இடம் இல்லையா? ஐயோ நீ எங்க இருந்தாலும் நான் தூக்கிடுவாங்க. நேரம் கண்டுபிடிச்சு ஏன் வெளியே வந்தா டீசெண்டா போலாம். கார்த்தி ப்ரோ கிடைக்கிற இடத்துல தான் ஒளிய முடியும். எல்லாம் இது கதையா இருக்கு. அதுதான் சொல்றேன், ஒளியறதுக்குன்னு ஒரு இடம் இல்லையா? ஏங்க ஒளிஞ்சு அதுக்குன்ட்டு ஒரு பச்சோந்திக்கிட்டே போய் ஒளிவ. ஓ அது இது இல்ல அது எப்படின்னா வந்து எந்த கலரா இருந்தாலும் போய் மெர்ஜ் ஆயிடும்ன்றனால போய் கரெக்டா ஒளிஞ்சிட்டாரோ? கேமோஃப்ளாஜ் ஆயிரும். ஆமா ஆமா. இது ஒரு நல்ல அனாலஜி. நானே யோசிக்கல. இன்னொரு கூத்த கேளுங்க. இதான் அரெஸ்ட் ஆயிட்டு இந்த தடவையாவது டயப்பர் எல்லாம் போட்டுக்கங்க. அசிங்கமா பேண்ட் எல்லாம் ஒண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் வெளியே. டைப்பர் போட்டுக்கிட்டீங்கன்னா சேஃபா அப்படியே மானமாவது தப்பிக்கும். அப்புறம் அசிங்கமா போனோம். அதெல்லாம் இருந்தா நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்மா? என்னப்பா நீ வெக்கமே கிடையாது. சும்மா வரலடா திமுக காரங்கிறது. அதான் எப்பயுமே பெயில் வாங்கிட்டு தான் வருவான். இல்லைன்னா பெயில் வாங்க வக்கு இல்லாம அரெஸ்ட் ஆயிருவான். இதுதான்டா அவங்க பொழப்பு. ஜென்ஜி டிஎம்கேங்கிற பேர்ல ஹெல்த் பசங்க பேச விட்டுறது. அந்த ஜெனரேஷன் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணாங்க? அவங்களை இப்படி போட்டு வதைக்கிறீங்க. ஜென்ஜின்னு அவன் எல்லாம் வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்காங்கடா. அது இதான் ஆதி எல்லாம் ஜென்ஜி தான். அந்த வார்த்தையை கேட்ட முடியல ப்ரோ. இந்த டிஎம்கே இந்த சரி எனக்கு ஹரி எனக்கு ஒரு டவுட். ஹரி எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த இது என்ன பேரு, அவன் பேரு ஆனந்தனா? இந்த இது நாடக கம்பெனில இருந்து ஒருத்தனை இது கோர்ட்ல ஆஜர் பண்ணாங்கல்ல. சொல்லுங்க. இல்ல அவரு அது எப்படி இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியா இல்ல ரிமாண்டா தெரியலையே. தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன். எதா இருந்தா உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, பண்ண சொல்லிடலாம். எனக்கு வந்து ரிமாண்ட் தான் வேணும். ரிமாண்ட் தானா? அதோ ஆலன் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய விஷயம் நடந்துட்டு இருந்ததா? இவனுங்க எல்லாம் சில்லற பசங்க. அல்லிசில்லாம் நம்ம பாக்குறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சோ அதான் எனக்கு என்டர்டெய்னிங்காவும் இல்ல, போர் அடிச்சுது. அவன் பேசினது ஒரு வீடியோ கருமாந்திரம். அதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து கேவலமா தான் பேசியிருக்கான். அது கேவலமா நீ லைனை கிராஸ் பண்ண. ஆனா அவங்க அம்மா ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க, நாட்டுக்காக பேசினா நீ அப்பா சாமி நாட்டுக்காக இப்படிதான் பேசுவீங்களா? சுதந்திர போராட்ட டைம்ல விட்டுருக்கணும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட. வாயிலே மிதிச்சு கொண்டிருப்பான். அங்கேயே இவ்வளவு பேச்சு பேசியிருக்க மாட்டாங்க. நீ ஏன் அவ்வளவு தூரம் போற ஹரி? அவ்வளவு தூரம் ஏன் போற? மிசால ஒருத்தர் வாயில வாங்கி இது கோணி வச்சு பத்தியா இல்லையா? ஏங்க மிசால அரெஸ்ட் ஆனாரா? மிசா டைம்ல மிசா டைம் இல்ல ப்ரோ. மிசா டைம்ல வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாரு ப்ரோ அவரு. ஆமா தெரியும். அந்த கதையெல்லாம் தெரியுமே. உதயநிதி வந்து 3 மாசத்துலயே ஜெயிலுக்கு போயிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பாவை மீட் பண்ண ஆமாண்டா. அது அவங்க ஆளு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவான்டா. அத போய் சாதிக்க சூப்பர். தேங்க்யூ மறந்துட்டேன் அந்த ஆள் பேரு. சொல்லுவான்டா.
ஏ 3 மாதத்தில் இவனுங்க எல்லாம் இல்ல அவனுங்க பேசின வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இவனுங்க பேசணும். அந்த ஜென்சி எல்லாம் பெண்களை மதிக்கல, பெண்களை இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. அந்த ஒரு இது ஒண்ணு இருக்குது. அது ப்ரோ இந்த கார்த்தி ப்ரோ தெருவோரத்துல ஒண்ணு பெண்களை மேய்ஞ்சிட்டு மதிக்கிறாங்க. இந்த ஜென்சி டீம் ஒரு நாடகம் பண்ணாங்க, ஒரு இது ட்ரால் பண்ணாங்க நம்ம எம்எல்ஏ. அதெல்லாம் பெண்கள் அவமானப்படுத்துறது இல்லையா? அது மட்டும் இல்ல ஆதி, தூய்மை பணியாளர்களை வந்து போராடினதுல 100% பேர் பெண்கள். எப்படி அடிச்சு எடுத்துட்டு போனீங்க? எப்படி அடிச்சு எடுத்துட்டு போனீங்க? நீ பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? உன் ஆட்சியில தானே பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு அவ்வளவு நடந்துச்சு, பாலியல் குற்றச்சாட்டு. நீங்களா அதே மாதிரி அந்த அடிச்சதுக்கு பிறகு ஒரு கூலி படம் பாக்குறாருங்க. அவரு இவரு முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ அவரு படம் பாக்குறாரு. என்ன பண்ணணும்? கூலி படம் பாக்குறாரு. நான் என்ன பண்ணோம்? ஆர்டர் கொடுத்துட்டு அடிச்சு ஆர்டர் கொடுத்தாச்சு. சும்மா போய் அங்க போய் நான் என்ன வேடிக்கையா பார்க்க முடியும்? நான் படம் பாக்குறேன். என் வேலை என்ன? படம் பாக்குறது தான், ரிவ்யூ சொல்றதுதான் என் வேலை. ரிவ்யூ சொல்றது. நீ வந்து 2 பேருக்கு தான் போட்டி. ஹரி 2 பேருக்கு தான் போட்டி. ஹரி 2 பேருக்கு தான் போட்டி. படம் பார்த்து ரிவ்யூ சொல்றதுல. ஒண்ணு வந்து அப்பா, இன்னொன்னு வந்து இது திரள்நிதி திருடன். ஆமா ஆமா சீமான். ஆமா இவங்க 2 பேரும் 2 பேரும் தான் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு. ஹரி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்ப ஏதோ ஹரி ப்ரோ கேக்குறீங்களா? அது ஒரே செகண்ட் ஆலன், ஒரே செகண்ட். ஆதி என்ன சொல்ல வந்த? சொல்லு சீக்கிரம். இல்ல அவர் சொல்றோம். அது வந்து அவர் விஐபியா ஒருத்தர் இருக்காரு வீட்டுல. அவர் வந்து ஆனா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரிவ்யூ போட சொல்லலாம்னு. உனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வேணும், கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக என் தலைவனை பேச வைக்கிற. இருவியே வரேன். ப்ளூ சட்டை மாறான் மாதிரி ஒயிட் செட் அப்பாவா? சரி ஆவா அப்பா வரடா இன்ட்ரெஸ்ட் ஆகிதா ஹரி ப்ரோ. இதே இப்ப லண்டன் போகிறாருல, லண்டன்ல ஒரு 4 படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுவார். இல்ல அவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் புரியுமா இருக்கு? எல்லாம் போயிட்டு இருக்குது. படமாடா முக்கியம். இது டைலாகடா முக்கியம். படத்தை ஹரி ப்ரோ சொல்லுங்க ஆலன். அதான் ப்ரோ, அது நம்ம ஏதோ நம்ம வேப்பு சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே ப்ரோ. அது என்ன கேஸ்? என்ன ப்ரோ அது? எது எப்போ? புரியல, என்னாச்சு? இது விஜய் ஏதோ திருச்சி கேளுக்குல இதுல போட்டாங்க சொல்றீங்க, பெரும்பூர்ல போட்டாங்க தெரியுமா? ஆமா போடு. இப்பதான் இன்னைக்கு தான் போட்டுருக்காங்க. ஆதர்ஜனா மேல கூட கேஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கோசம் அது என்ன நியூஸ்னு சொல்லலாமா? தெரியல. வரலைங்க தவக்காரன். இந்த திமுக காரங்கிட்ட 1000 கேஸ் வாங்குவோம், எதுவுமே நிக்காது. ஜட்ஜே வரட்டி விட்டுருவாரு. வெயிட் பண்ணுங்க. ஹியரிங்க்கு வரலன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய்ட்ட கேட்கறாங்க ப்ரோ, இது பண்ணனும்னு. பதில் அளிக்கிறதுக்கு விஜய் கேட்க சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இது நடந்துச்சு ப்ரோ. துரைமுருகன் இருக்காருல்ல, துரைமுருகன் ஜெயிச்சதுக்கு வந்துட்டு அவர் மேல வந்துட்டு கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்பதான் ரிசல்ட்டே வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ். டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்க. டைம் ஆகும். இப்பதானே இன்னும் 5 வருஷம் இருக்கு. இன்னும் அது ஹியரிங்கே வரலையே அந்த கேஸ். இப்பதானே போட்டுருக்காங்க. ஐயா ஒரு ரீசனா பேசுங்க ஐயா. ரீசனா என்ன பேசுறது? இல்ல எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஏதோ 1 ஓட்டு 2 ஓட்டுன்னா என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். அவனுங்க தான் பைத்தியக்கார மாதிரி அவரு ரிசைன் பண்ணிட்டாரு, அதனால என்ன எம்எல்ஏ வாக்கு அப்படின்னு போய் ஒருத்தர் நிக்கிறான். கார்த்தி வரட்டும். அவனுங்க கோர்ட்டுக்கு வந்து செருப்படி வாங்கினாதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட். சும்மா இருங்க நீங்க. அவன் வாபஸ் வாங்கிட போறான். பேசாம இருங்க. நீங்க பாயிண்ட்ல எடுத்து கொடுக்காதீங்க. உண்மையான ஃபேக்டர்ல சொல்லி வாபஸ் வாங்கிட்டா நமக்கு என்டர்டெயின்மெண்ட் போயிடும். வெயிட் பண்ணுங்க. வந்து ஜட்ஜ் அடிப்பாரு வாங்கின மாதிரி ஜாலியா இருக்கும். இல்ல அது ஓகே. அந்த ஸ்கூல்ல மிஸ் அவன் ஏந்து போயிட்டான், எனக்கு அந்த இடத்துல நான் போய் உக்காந்துக்கிறேன் மிஸ் அப்படின்ற மாதிரி போனா என்ன தெரியுமா நடக்கும் ஆலன்? நீங்க கேட்ட கேள்விக்கே சரி, நமக்கு எதிராவே ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா ரீஎலெக்ஷன் வை. திரும்பி அண்ணன் நிப்பாரு, திரும்பி ஜெயிச்சுட்டு வருவாரு. என்ன பண்ணுவானுங்க? அதுக்கு சிஎம் யார் ப்ரோ அங்க உட்காருவாங்க? அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ் போடுவாங்க, மறுபடியும் ஜட்ஜ் செருப்பால வர அடிப்பாங்க. இது அதெல்லாம் போட, அது அவனோட வேலைங்க. அது அவன் வாங்கின 200 ரூபாய்க்கு அவன் ஒரு கேஸ போட்டு வச்சு திரும்பி போய் ஜட்ஜு கிட்ட செருப்படி வாங்கிட்டு வரணும். அவங்க இருக்கிறத காட்டிக்கணும். அவங்க இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம், நான் இங்கதான் இருக்கேன்னு காட்டிக்கணும். ஏன்னா இவரு அண்ணன் பண்ற விஷயம்லாம் பெருசா போய் நியூஸ்ல ரீச் ஆகுது. இவனுங்க ஓவர் ஷேடோ பண்றதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்றாங்க. பாத்தீங்களா? அதுதான் சொன்னாங்க கரூர்ல போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க ப்ரோ. அவங்க பெட்டிஷன் போட்டு வச்சுக்கிறாங்க ப்ரோ. அதுல போய் கரூர்ல பேசக்கூடாது. இல்ல அதுலதான் நீ செருப்படி வாங்கிட்டு வந்தானுங்க. பேசினா போய் ரீச் ஆகுது எல்லாத்துக்கிட்டே. அது பேச்சு சுதந்திரத்தை சிஎம் எப்படி பேசணும், எங்க நடக்கணும்னு நான் சொல்ல முடியாது. அது யாருக்குமே வரும் அப்படின்ட்டாங்க. சொல்லாதி. அதான் அந்த இது அந்த இது பாதிக்கப்பட்டாங்களா, அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் அதை பத்தி அதிகம் பேசிருந்தாங்க. அதுக்கும் இது சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த மக்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரணும். திமுக வந்து உண்மையான இதா இருந்தா
தாவேக்கா அரசு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு ம். போராடினாதான் நீ ஒரு நியாயமான கட்சி, எதிர்க்கட்சி. ஆமா. சரியா? நீ ஆளுங்கட்சியா இல்ல. நான் ஆளுங்கட்சியா இருந்தா வேலை போட்டு குடுத்துருப்பேன். இன்னைக்கு நீ தான் ஆளுங்கட்சி. அந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது நடந்துருச்சு. அவங்களுக்கு நீ வேலை போட்டு தந்தே ஆகணும்னு சொன்னாதான் நீ நியாயமானவன். அவங்களுக்கு தரக்கூடாதுன்னு நீ போய் ஸ்டே வாங்குறீன்னா, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் இருக்காங்க. ப்ரோ? திமுக கரெக்ட் ப்ரோ. ம். ஏன் ப்ரோ இவங்க வந்து போன ஆட்சியில இவங்க பண்ணல? அப்ப இவங்க மக்கள் கிடையாதா? ஏங்க இந்த ஆட்சியில போய் ஸ்டே வாங்குறான். இவன் எப்படிங்க போன ஆட்சியில ஆ. பண்ணியிருப்பான்? பண்ண போறதே தடுக்கிறான் இவன். இவன் எப்படி போய் கொடுப்பான்? எனக்கு தான் எண்ணம் இல்லையே. என் எண்ணம் பண்ணா அதை நான் பண்ணணும். அதையும் நான் ம். ஒழுங்காலாம் பண்ண மாட்டேன். பண்ணேன்னு சொல்லி லேபிள் ஒட்டிப்பேன். ஆனா உனக்கு குடுக்கறதெல்லாம் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன். ம். புரியுதா? ப்ரோ ப்ரோ செந்தில் இப்ப பாலாஜி நேத்து செந்தில் பாலாஜி நேத்து தம்பி எங்க போய் பாத்தீங்களா? உட்காந்துருக்குவாங்க ப்ரோ? எனக்கு 7 என்னங்க நாளா தெரியும்? மிஸ். என்னவோ நான் எங்க வீட்டுல வச்சுக்கிற மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு 7 நாள் 8 நாளும் கண்ணுல படாத மாதிரி பண்றாங்களே, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல ப்ரோ. எங்க வெளியே வந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. என்ன என்னதான் ம். பண்ண சொல்றீங்க? ப்ரோ